ஜூலை 7 மண்டே எங்க ஊருடைய சிவன் கோவிலான முக்தீஸ்வரர் கோவில்ல கொடிமரம் பிரதிஷ்டை செய்தாங்க. காலை 3:30 மணிக்கே எல்லாரும் கோவில் ஆஜராகிட்டோம். நாங்க போகிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஆன்மீக ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொடிமரம் பிரதிஷ்டைக்கு முன்னாடி நடந்த முக்கியமான வேலை அதோட அபிஷேகம். பெண்கள் தான் செய்யணும்னு சண்டேவே சொல்லிட்டாங்க. அதனால ஊர் பெண்கள் எல்லாம் சீக்கிரமா கோவிலுக்கு வந்துட்டாங்க. பச்சரிசி, கதம்பத்தூள், மஞ்சள், சந்தனம், பால், தயிர் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கொடிமரம்க்கு பொட்டு வச்சு பூ சுத்தி புது வஸ்திரம் போட்டாச்சு. 51 அடி உயர கொடிமரம் ரெடியான அப்புறம் கிரேன் வரவழைக்கப்பட்டு கொடிமரத்தை நிமிர்த்தி 9 அடி பள்ளத்துல இறக்கியாச்சு. அதுக்கப்புறமும் சாரம்ல ஏறி 2 பக்கத்துல இருந்தும் கயிறு கட்டி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து கொடிமரமை சென்டரா கொண்டு வந்தாங்க. சைமல்டேனியஸா கலசங்கள் வச்சிருந்த இடத்துல ஹோமம் துவங்கிடுச்சு. பூர்ணாகுதி முடிஞ்ச பிறகு கலசங்களுக்கு தீபாராதனை காட்டிட்டு கலசங்கள் புறப்பாடாகி கோவிலை சுத்தி கொடிமரம் கிட்ட வந்த பிறகு மறுபடியும் செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் செய்துட்டு கலச தண்ணீரை 9 அடி பள்ளத்துல ஊத்தினாங்க. பள்ளத்துல இறக்கிறது 70% வேலை. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை சரியான மண், சிமெண்ட், ஜல்லி கலவை கொண்டு நிரப்பணும். அதுவும் பெரிய டாஸ்க் தான். கோவில் வாலண்டியர்ஸ் இந்த பணியை செய்து முடிச்சிட்டாங்க. காலையில ஸ்டார்ட் பண்ண கலவை கொட்டுற வேலை மதியம் தான் முடிஞ்சது. அவ்வளவு வெயிலையும் இந்த சிவ தொண்டை சிறப்பா செய்து முடிச்சாங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.